எடப்பாடியார் போனது வந்து எடப்பாடியார் வெளியே வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் போனது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசணும் பார்த்தாருன்னா அப்படின்னு. நான் வாய்ப்பு கேட்டேன், வாய்ப்பு கொடுத்தாங்க, கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைச்சிது, கொடுத்தாங்க. நான் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசினேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதே வந்து அமித்ஷா என்ன சொன்னார், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தில் அவர் போட்டார். அவருடைய விருப்பத்தை, அவருடைய நம்பிக்கையை அவர் போட்டிருக்காரு. அரசியல் பேசியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க, அரசியல் பேசாமல் இருக்க மாட்டாங்க. 2 அரசியல் தலைவர், அவர் உள்துறை அமைச்சர், இவர் எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் பேசியிருப்பாங்க, சில நிலைப்பாடுகளை பேசியிருப்பாங்க. ஆனால் கூட்டணி அளவுக்கு, தொகுதி பங்கீடு அளவுக்கு பேசியிருப்பாங்களான்னா அது பேசியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தேர்தல் இன்னும் காலம் இருக்குது. ஆனால் நிறைய கட்சிகள் கூடுவதும் பிரிவதும் இது இயற்கையாக நடக்கும். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் அப்படியே கூட்டணியில் இருப்பாங்களான்றதும் நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இருப்பாங்கன்னா பிரிந்து இருக்கிறவங்களாம் அப்படியே பிரிந்தே தான் இருப்பாங்களான்றதும் நிச்சயமாக சொல்ல முடியாது. அது இன்னொரு 6 மாதத்தில் தான் அது தெளிவுபடும். மற்றபடி என்னென்னா இன்றைக்கி என்ன ஒரு பெரிய போட்டி அப்படின்னா, திமுக இல்லை அப்படின்ற ஒரு நிச்சயத்திற்கு பிரதான எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. அதாவது இந்த தேர்தலில் திமுக வந்து தோற்கடிக்கப்படும், அந்த இடத்துல யார் உட்காருது?